தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் நகர பேருந்தில் இருந்து இறங்கிய மக்கள் மதுபோதையில் இருந்த பேருந்து ஓட்டுநரை போலீசில் பிடித்துக் கொடுத்துள்ளனர். அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. திருத்தணி முருகன் கோயிலில் மார்கழி செவ்வாய்க்கிழமையொட்டி தங்கத்தேரோட்டம் நடைபெற்றது. வெற்றிவேல் முருகனுக்கு, செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா என முழக்கமிட்ட பக்தர்கள் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய தேரை வடம் பிடித்து இழுத்து வணங்கினர். சென்னை திருவொற்றியூர் தேரடி பகுதியில் அரசு பேருந்தின் கதவை மூடியபோது 5 வயது சிறுவனின் கைவிரல் சிக்கி நசுங்கியதாக அவரது தாய் கூறினார். சிறுவனுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் விசாரித்தனர். சென்னை திருவல்லிக்கேணியில் வாடகை வீட்டில் தங்கியுள்ள ஆயுதப்படை பெண் காவலர்கள் வீட்டில் டிசம்பர் 2ஆம் தேதி திருடிய பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த 24 வயது விஜய் கைது செய்யப்பட்டுள்ளார். டிராலி பேக், பணம் ஆகியவற்றை திருடிய விஜய் பெண் காவலரின் லெகின்ஸை அணிந்து சென்ற நிலையில் சிசிடிவி காட்சி மூலம் பிடித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கரை கைது செய்த சென்னை தேனாம்பேட்டை போலீசார் தேனி செட்டியப்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். காவல்துறை பெண் அதிகாரிகளை அவதூறாக பேசிய விவகாரத்தில் மே மாதம் 4ஆம் தேதி தேனியில் வைத்து கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் நிபந்தனை ஜாமீனில் வெளியில் வந்தார். ஆனால் அப்போது கஞ்சா வைத்திருந்த வழக்கு விசாரணைக்கு தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்ததால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவரை தேனாம்பேட்டை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த பெரியபேட்டை பகுதியில் வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவிலிருந்து பேட்டரியை திருட முயன்றதாக கூறப்படும் வெளிமாநில ஆசாமியை பிடித்து அப்பகுதி மக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். 3 பேராக அவர்கள் திருட வந்ததாகவும் அக்கம்பக்கத்தினர் பார்த்து சத்தமிட்டதில் 2 தப்பியோடிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. கஞ்சா விற்பனை குறித்த ரகசிய தகவலின் பேரில் சென்னை தாம்பரத்தில் அனகாபுத்தூர் சாலையில் கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் 8 கிலோ கஞ்சாவுடன் நின்ற ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 2 கைது செய்தனர். அனகாபுத்தூர் காயிதே மில்லத் நகரில் 5 கிலோ கஞ்சாவுடன் மேற்குவங்க மாநில நபரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் 3 புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் புதிய இருசக்கர வாகனங்களை டிவிஎஸ் நிறுவனத்தினர் விற்று வாங்கிக் கொண்டனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பெற்றோர் தங்களது குழந்தைகளை எடைக்கு எடை கொடுத்து முருகனிடம் விற்று பெறுவது ஐதீக நடைமுறை. அதேபோல் திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் டிவிஎஸ் நிறுவனம் தனது 2 புதிய வகை டிவிஎஸ் எக்ஸ் என்ற 2,25,000 ரூபாய் மதிப்பிலான பேட்டரி பைக்கையும் டிவிஎஸ் நியூ ஜூபிட்டர் என்ற 80,000 ரூபாய் மதிப்பிலான பைக்கையும் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு கொண்டு வந்தனர். பூஜைக்கு பின்னர் பைக்குகளுக்கான தொகை டிடியாக அவர்களிடம் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் பால்நாங்குப்பத்தில் மதுபோதையில் தாயிடம் தகராறு செய்த தந்தையை அவரது மகனே கட்டையால் அடித்துக் கொன்றதாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொல்லப்பட்ட ரவிக்குமார் என்ற அந்த நபரின் சடலத்தை மகன் சாரங்கபாண்டி அவசரமாக அடக்கம் செய்ய முயன்றதாக கூறப்படும் நிலையில் அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சென்னை வேளச்சேரியில் நகை அணிந்து கொள்வதில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் 5 மாத கர்ப்பிணியாக இருந்த மருமகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காமாட்சி என்ற அந்த பெண்ணுக்கு கடந்த மே மாதம்தான் திருமணம் நடைபெற்றுள்ளது. ஆட்டோ ஓட்டுநரான கணவர் மணிகண்டன் சவாரிக்கு சென்றிருந்த நேரம் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பள்ளி செல்ல காத்திருந்த 9ஆம் வகுப்பு மாணவிக்கு லிப்ட் கொடுப்பதாக சரக்கு வாகனத்தில் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த ஆகாஷ் என்ற இளைஞன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவி தற்போது 10ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் வீட்டிலேயே அவருக்கு குழந்தை பிறந்த நிலையில்தான் விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி ஜனவரி 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று செயல் அதிகாரி ஷியாம்லா ராவ் கூறியுள்ளார். இந்த 10 நாட்களிலும் டோக்கன்கள், டிக்கெட்டுகள் உள்ள பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார்.
திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் திருவோட்டில் விபூதி நிரப்பி ருத்ராட்ச மற்றும் திருப்புகழ் மருந்து புத்தகம் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. கடந்த 7ஆம் தேதி முதல் உடுமலையை சேர்ந்த சேர்மராஜா என்பவரின் கனவில் வந்தபடி காசி தீர்த்தம் வைத்த பூஜை நடைபெற்ற நிலையில் இப்போது மதுரை மாவட்டம் பெரிய செம்மேட்டுப்பட்டியை சேர்ந்த முருகன் என்பவரின் கனவில் வந்த இப்பொருட்களை வைத்து பூஜை நடைபெறுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தஞ்சையில் வாகன தணிக்கையின் போது காரில் கடத்தி வரப்பட்ட 103 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 பேரை கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல் குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்த கொண்டு சென்ற கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காரை முழுமையாக சோதனையிட்டதில் ரகசிய அறை ஒன்று அமைத்து அதிலும் கஞ்சா பொட்டலங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். பெங்களூருவில் 24 கோடி ரூபாய் மதிப்புள்ள 12 கிலோ MDMA கிறிஸ்டல் என்ற போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக நைஜீரியாவை சேர்ந்த ரோஸ் லைம் என்ற பெண்ணை கைது செய்த போலீசார் தப்பியோடிய ஜூலியட்டை தேடி வருகின்றனர். விசா காலம் முடிந்தும் ரோஸ் லைமின் பெங்களூருவில் தங்கியிருந்து போதைப் பொருள் விற்று வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சென்னை வேளச்சேரியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று மோதியதில் சாலையோர கடைகள், வாகனங்கள் சேதமடைந்தன. 5 பேர் காயமடைந்துள்ளனர். திருவொற்றியூரை சேர்ந்த பிரகதீஷ் என்பவர் வேளச்சேரி 100 அடி சாலையில் காரை ஓட்டி வந்தபோது முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க பிரேக் போடுவதற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை அழுத்தி விட்டதால் விபத்து நேரிட்டது என காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் முள்ளம்பட்டியில் தென்னந்தோப்பிலிருந்து பறந்து வந்த மலை தேனீக்கள் திடீரென கொட்டியதில் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த பெரியசாமி என்பவர் அதே இடத்தில் உயிரிழந்தார். தேனீக்கள் கொட்டியதில் தென்னந்தோப்பில் தென்னை மட்டை உரிப்பதற்காக சென்று கொண்டிருந்த 3 பேர் உள்பட 4 பேர் காயமடைந்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி கடைவீதிகளில் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் ஸ்டார்கள், குடில்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. 75 முதல் 20,000 ரூபாய் வரையில் கிறிஸ்துமஸ் மரம் விற்பனைக்குள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் போலீசார் வாகன தணிக்கை நடத்திய போது ஒரே மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் நிற்காததோடு அவர்கள் மீது மோதிவிட்டு தப்பிச் சென்றனர். அதில் தூக்கி வீசப்பட்டு சாலையில் விழுந்த காவலர் ஜஸ்டின் சந்திரனின் கால் மீது எதிரே வந்த லாரியின் சக்கரம் ஏறி இறங்கியதில் எலும்பு முறிவும் SI ரத்தீஷ்குமாருக்கு காயமும் ஏற்பட்டது. தப்பிச் சென்ற 3 இளைஞர்களையும் போலீசார் கைது செய்தனர். முதலீட்டுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என ஏமாற்றி சென்னையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரிடம் 1,65,00,000 ரூபாயை ஆன்லைன் வாயிலாக மோசடி செய்த 4 பேரை மாநில சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். மோதிலால் ஆஸ்வால் மற்றும் SBI செக்யூரிட்டிஸ் ஆகிய நிறுவனங்களின் ஆலோசகர் போன்று காட்டிக்கொண்டு இந்த மோசடியை அரங்கேற்றியுள்ளனர். கம்போடியாவில் உள்ள மோசடி நிறுவனத்தில் இவர்கள் பணிபுரிந்ததும் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தந்தத்தால் செய்யப்பட்ட யானை பொம்மைகளை விற்க முயன்ற வழக்கில் திருச்சி ஆயுதப்படை SI மணிவண்ணனை விழுப்புரம் வனத்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 12 பேரிடம் நடத்திய விசாரணையில் அவர்களுக்கு மணிவண்ணன் துணையாக இருந்தது தெரியவந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பைக்குகளை திருடி சமூக வலைதளம் வாயிலாக விற்பனை செய்யும் கும்பலை சேர்ந்த 2 பேரை கைது செய்த போலீசார் விலை உயர்ந்த 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பைக் திருட்டு கும்பலை சேர்ந்த மேலும் 6 பேரை தேடி வருவதாக ரிஷிவந்தியம் போலீசார் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே காட்டூரில் உள்ள சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் விவசாய நிலங்கள் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கடந்த 12ஆம் தேதி மழை பெய்தபோது ஆலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுநீர் மழை நீருடன் கலந்து வாய்க்கால் வழியாக விளைநிலங்களுக்கு சென்றதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மழை பெய்தபோது லாரியில் ஏற்றி முழுமையாக வெளியேற்ற முடியாததால் கழிவுநீர் தடுப்பு சுவரை தாண்டி சென்றதாக ஆலை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.